வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் வந்து கொஞ்சம் பெரும்பான்மை நிரூபிக்க தவறியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கூட்டணி கட்சிகளோட உதவியால் இப்போ வந்து எல்லாமே சரியா இருக்கு. ஸோ இப்போ நல்லபடியாக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடத்துல வந்து வாக்கு சதவீதங்கள் வந்து கம்மியாக வாங்கியிருக்காங்க, ஸோ அவங்க பெரும்பான்மை எப்படி நிரூபிக்காம போனாங்க, திராவிட கட்சிகளோட நிலைமை எப்படி இருந்துச்சு அந்த தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் செங்கம் தேர்தல் முடிவுகள் பார்க்கலாம். செங்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,31,540 பேரும், பெண்கள் 1,36,7,446 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 11 பேரும், ஆக மொத்தம் 2,68,997 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 2,41,783 வாக்காளர்களும் 89.90% வாக்குப்பதிவுகளும் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் செங்கம் பொறுத்தளவுக்கு அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் TS வேலு அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 36.20%, 87,802 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் K பாரதிதாசன் அப்படின்னு போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.70%, 74,524 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் MP கிரி அவங்க போட்டிட்டு இருக்காரு. அவர் 29%, 70,346 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் J சோபா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.6%, 6,335 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 13,278 வாக்குகளும் 5.5% வாக்குகள் வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் செங்கம் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 47%, 2021 43.30%, 2026 36.20% வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ 2021 தோல்வி தலைவி இருந்தாலும் இந்த தடவை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பட் ஆனால் கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகம் டிஎம்கே இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20% வாக்குகள் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இங்கே வெற்றி பெறும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து டிவிகே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 30.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2016 2021 எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைக்கில் இருந்திருக்கு. அது எகெயின்ஸ்டா இருந்த அதிமுக வந்து இந்த இடத்துல வெற்றி பெறுவதே கடினமாக தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா ஃபாலோ ஆயிருக்குங்க. அப்படின்னா இந்த முதல் தர திமுகவோட வெற்றி விகிதம், 2ஆம் தரம் வெற்றி விகிதம், 3ஆம் தர வெற்றி விகிதம்னு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 3ஆம் தர வெற்றி விகிதம். அதாவது கண்டினியூஸாக வெற்றி பெற்றுட்டே இருந்தாலும் எப்போ வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதிகள் இருந்திருக்கு. ஸோ அந்த தொகுதிகள்லாம் தமிழக வெற்றி கழகம் வந்து வாக்குகளை பிரித்து விட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா எகெயின்ஸ்டாக டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டிவிகேவும் அதில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதங்கள் வந்து இந்த தொகுதியில் டிஎம்கே வெற்றி பெற்றுட்டே தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஊத்தாங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கோட்டை அங்கேயும் வந்து விழுந்திருக்காங்க. இது வந்து செங்கம் பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா திமுக கோட்டை இங்கேயும் விழுந்திருக்காங்க. அதாவது கோட்டைன்னு என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதில் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி, அதாவது 60 to 70% தமிழக வெற்றி கழகமும் எகெயின்ஸ்டா இருக்கிற அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ரேஷியோ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் வந்து நல்ல வாக்குகள் பெற்று மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களே இந்த தடவை வந்து 20% வாக்குகளை உருவி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வாங்கியிருக்கிற வாக்குகளில் 60% வாக்குகள் வந்து திமுக இருந்து எடுத்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 0.3%, 2019 2.25%, 2021 5.4%, 2024 7.57%, 2026 2.6% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து ஒரு நிலையான வாக்குகள் இருந்துச்சு. அப்படியே வந்து இதை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கலசப்பாக்கம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். கலசப்பாக்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,13,862 பேரும், பெண்கள் 1,18,972 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 13 பேரும், ஆக மொத்தம் 2,32,847 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 2,13,704 வாக்குகளும் 91.80% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 41.90%, 89,629 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா PST சரவணன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.40%,
30,889 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பி ஏழுமலை அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24.10% 51,666 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.5% 5,312 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26,840 வாக்குகளும் 12.50% பெற்று இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கலசப்பாக்கம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு 2016 ஒரு நல்ல ஸ்ட்ராங் வந்திருக்காங்க. 2021 வெற்றி கொடுத்துருக்காங்க. 2026 மீண்டும் வெற்றி பெற்றிருக்காரு. பட் ஆனால் கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 3% வாக்குகள் சரிந்தா இருக்கு. இது டிஎம்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு 2021 49.80% வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து 20% குறைஞ்சு மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதங்களை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே 24.10% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடந்த தேர்தலோட இந்த தேர்தலில் -4.19% வாக்குகள் இந்த இடத்துல சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட வருகை மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து கீழ்பெண்ணாத்தூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். கீழ்பெண்ணாத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,17,762 பேரும், பெண்கள் 1,23,048 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 13 பேரும், ஆக மொத்தம் 2,40,823 பேரும் வாக்காளர்களாக பதிவுபட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2,19,350 வாக்குகளும் 91.10% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் எஸ் ராமச்சந்திரன் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு. அவர் 41.20% 90,503 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இந்த தொகுதியோட மிகப்பெரிய வெற்றி வேட்பாளர்னு அறியப்பட்ட கு பிச்சாண்டி அவர்கள் திமுக சார்பில் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 27.30% 60,038 வாக்குகளும் பெற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த இடத்துல தோல்வியே அடைஞ்சதில்லை அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. அதை இப்போ அதிமுக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட உதவியால. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு டி ராஜா அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 26.90% 59,930 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி லோகநாதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.8% 6,184 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 30,465 வாக்குகளும் 13.90% பெற்று இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏன்னா இந்த தொகுதியெல்லாம் வெற்றியை பெற முடியாது நானே சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு மிக டஃபஸ்ட் ஒரு தொகுதியாக இருந்துச்சு. ஏன்னா திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட பயங்கர கோட்டையா இருந்துச்சு. ஸோ அதை இந்த தடவை மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் கீழ்பெண்ணாத்தூர்ல கடந்த 5 தேர்தலில் வாக்கு வித்தியாசங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2014 44%, 2019 31.97%, 2021 39.50% கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்திலேயே இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியல. ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வாக்குகள் அவங்க தட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா அவங்களோட கோர் ஓட்டர்ஸ் அப்படியே இருந்திருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கான தொகுதியாக இருந்திருக்கு. 52.90, 61.87, 52.30, 48.47, 27.30 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் பிறப்பு இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 25% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26.90% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 40%, 0.40%, 2019 2.7%, 2021 5.7%, 2024 7.21%, 2026 2.8% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 4.41% வாக்குகள் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவண்ணாமலை தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,22,126 பேரும், பெண்கள் 1,27,639 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 33 பேரும், ஆக மொத்தம் 2,49,848 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,19,281 வாக்குகளும் 87.80% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட மிகப்பெரிய வெற்றி வேட்பாளராக இருக்கிற ஏவா வேலு அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் போட்டிட்டு 40.10%, 88,273 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் அருள் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 39%, 85,818 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து
பாஜக சார்பில் ஏழுமலை அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 15.60%, 34,250 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் விக்னேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.7%, 6,011 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,485 வாக்குகளும் 1.10% வாக்குகள் தான் இருந்திருக்கு. ஏன்னா ஏவாவேலு அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. பட் ஆனால் வந்து அது மிகப்பெரிய அளவில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் அவங்களும் பார்த்தீங்கன்னா துரத்தின்னு வந்திருக்காங்க. மக்களுக்கு கிட்டத்தட்ட வெற்றி பெறும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் திருவண்ணாமலையில் கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏவவேலு அவர்களோட கோட்டா. ஸோ டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 60%, 2021 69%, 2026 40%, கிட்டத்தட்ட போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் 30% வாக்குகளை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ வெற்றி வித்தியாசங்களே பார்த்தீங்கன்னா 1% தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் இந்த இடத்துல சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே பொறுத்தவரையில் 39% வாங்கி மிகப்பெரிய அளவில் தொடக்கத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக சுவாரஸ்யமான ஒரு தொகுதி. அந்த இடத்துல வந்து ஏவாவேலு அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டையாக கருதப்பட்டது. அதையே வந்து தமிழக வெற்றிகளை மாட்டி பார்த்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஏவாவேலு அவர்களை மீறி இன்னும் வெற்றி பெற முடியல. ஸோ அந்த அளவுக்கு வாக்குகள் இந்த இடத்துல குறைவாக தான் இருக்குது. கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 6% தான் வாக்குகள் சரிஞ்சிருக்கு. பட் ஆனால் பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் கொஞ்சம் கூட கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் நல்ல விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2014 0.8%, 2026 2.7% உயர்ந்திருக்காங்க. பட் இடையில 7% வாக்குகள் கூட பெற்றிருக்காங்க, 6.82%. ஸோ கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 4.12% வாக்குகள் அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகை வந்து கொஞ்சம் பாதிப்பில்லை, அதிக பாதிப்பை வந்து இந்த நாம் தமிழருக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்களுக்குலாம் 12% 20% வாக்கு சதவீதங்கள் தான் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் அவருக்கு 50% வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறப்போ நாம் தமிழர் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு டிசப்பாயின்மெண்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த காலையில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு தொகுதி வாரியாக மிகப்பெரிய அளவில் ஒரு இது போடுறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் மிகப்பெரிய அளவில் பின்தொடருங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஃபார்மிங் பற்றி இருக்குது, சம்திங் எதுல எல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு தொகுத்து வழங்கி நான் வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.